நாம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அதற்கு முந்தைய நாள் அசைவம் உண்ணாமல் இருப்பது நல்லது. மேலும் கோவிலுக்கு செல்லும் போது சுத்தமான ஆடைகளை உடுத்தி மன தூய்மையுடன் செல்ல வேண்டும். கோவிலுக்கு செல்லும் போது வெறுங்கையில் செல்லாமல் நம்மால் முடிந்த பூஜை பொருட்கள் அல்லது பூக்களை வாங்கி செல்லலாம். முதலில் கோபுர தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு கொடிமரம், பலிபீடம், நந்தி ஆகியவற்றை வணங்கிய பிறகுதான் சாமி தரிசனம் செய்ய வேண்டும். நாம் எந்த கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்கிறோமோ அந்த சாமிக்குரிய மந்திரங்களையும் பாடல்களையும் நாம் வழிபாடு செய்யும் பொழுது பாடுவது நல்லது. பிறகு அம்மன் சன்னதி சென்று அம்பாளை மனதார வணங்கி அதோடு முருகர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, சண்டிகேஸ்வரர் மற்றும் பரிவார தேவதைகளை வணங்கி பிரகாரத்தை 3 முறையாவது வலம் வர வேண்டும். இதோடு நவகிரக மண்டபத்தையும் வலம் வந்து வழிபாடு செய்வது அவசியம். நாம் இறைவனை வழிபடுவது போன்றே நவகிரகங்களையும் மனதார வழிபாடு செய்வது தடைகளை அகற்றி முன்னேற்றம் தரும். பிரகாரத்தை வலம் வந்து முடித்த பிறகு கொடிமரத்திற்கு முன்பாக கீழே விழுந்தது வணங்க வேண்டும். முடிவில் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வது கடவுளை முழுமையாக வழிபட்ட